உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சியின் மறைக்கப்பட்ட உண்மைகளும் அதிசயங்களும் யோகங்களும், அந்த மாதிரி சனிப்பெயர்ச்சியை பத்தி நிறைய கருத்துக்கள், கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்மளோட புரிதல்கள்லயும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சனி போன வருடம் கும்பத்திலே ஆட்சி பெற்ற பொழுது மிகப்பெரிய பேரழிவுகளை தருவார் என்றெல்லாம் நம்பப்பட்டது. நிறைய பேர் சொன்னாங்க 2024 சுனாமி வரப்போகுது, இதுதான் பெரிய பிரச்சனையாவே இருந்தது. ஆனால் சனி அதெல்லாம் செய்யல. காரணம் என்ன அப்படின்னா, சனியோட ஸ்கோப்பே வேற. ஸோ இந்த வருடம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருகிறது. அஷ்டம சனி சிம்ம ராசியை பாடாப்படுத்துது போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சிம்ம ராசிக்கு 6 சனி தான் 8ல மறையறார். அதாவது கெடுதல் பண்றவர் தான் 8ல மறையறார். இது விபரீத ராஜ யோகம். இது மாதிரி பொருள் கொள்ளலாம். அதே மாதிரி சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனினால ப்ராப்ளமே கிடையாது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள். இதை பத்தின நமக்கு தெரியல. 10ஓட சம்பந்தப்பட்ட பெரும்புகழ் கிடைக்கும். பெரும்புகழ் கிடைச்சா பெரும் பணம் கிடைக்கும். பெரும் பணம் கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும். இது எப்படி ப்ராப்ளம் ஆகும்? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமானு ஒரு புது குழப்பம். காலாகாலமா எல்லாருமே பின்பற்றுவது 2 விதமான ஒரு குரூப் இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கம், மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த வித்தியாசம். மரபு கவிதையை நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் புது கவிதை படிக்க எளிமையாக இருக்கிறது என்பதால் அதை பயன்படுத்துகிறோம். இந்த ஏழைகள் நம்மளுடைய கண்ணீரை துடைக்க ஒரு கைக்குட்டை போதும், மரபு எனும் போர்வை நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ரிஷிகளின் வாக்குகளை பின்பற்று வர்றதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். அதுல இருந்து நிறைய அப்டேட்டட் ஆகி திருத்தி எழுதிய கணிதம் திருக்கணிதம். நம்ம தெய்வங்களுக்கும் இந்த தேவ பிரசன்னம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தெய்வத்துக்கே கூட பிரசன்னம் பார்க்கலாம். தெய்வத்திற்கும் தேவர்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது ரொம்ப பெக்குலியரான கடவுள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வாக்கிய பஞ்சாங்கங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனா பொதுவாகவே நம்மளுடைய ஹியூமன் லைஃப்ல, என்னோட லைஃபுக்கு சனி பயிற்சி என்ன பண்ண போகுது, என்னோட லைஃபுக்கு இது எப்படி பயன்படுத்த போகுது நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு திருக்கணிதம் இஸ் எனஃப். ஸோ 2மே கணிதம் தான். நாம் பெருவாரியாக பயன்படுத்துவது டேட் ஆஃப் பர்த், மந்த் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த். இரவு 12 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 12:01 அப்புறம் அடுத்த நாளாக அது மாறிவிடுகிறது. நாம் பல பாரம்பரியத்தை கடைபிடிப்பவராக இருந்தால் இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயம் தான் உங்களுக்கு 24 மணி நேரம். நடுவில் 12 மணி எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு 24 மணி நேரம்? இதை நாம் ஏற்றுக்கொள்ளது உண்மையாக இருந்தால் ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ்ங்கிறத ஏத்துக்கிறோம். நாடிகைகள் என்பதெல்லாம் விட்டுட்டோம். காலம் வேறு வடிவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜோதிடத்தின் அடிப்படை ஒன்றுதான், ஆனால் வேறு வடிவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே திருக்கணித முறைப்படி வருகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி என்பதை இறுதியாக கொண்டு சனி தரும் அற்புத பலன்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களும் அப்படிங்கிற டைட்டில் டிராவல் பண்ணலாம். அவ்வகையில நமது நிகழ்ச்சியின் பெயர் எப்பொழுதுமே நல்ல காலம் பிறந்தாச்சு. சந்தோஷமா இருங்க. ஜோதிட வல்லுநர்களுக்கு தெரியும், ஆனாலுப்பட்ட செவ்வாய் தோஷமே குருவுடைய வீட்டில் இருந்தால் அது எக்ஸம்ஷன் என்று பொருள். அந்த மாதிரி சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறார். யாருக்கும் எந்த கவலையும் வரப்போவதில்லை. உலகத்துக்கே இந்த சனி பயிற்சி ப்ராப்ளம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்களை விரிவாக, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க என்பதை பற்றியெல்லாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் அற்புத பலன்கள் என்ன? ஒன்றும் இல்லை, ஜென்ரலா ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? என்ன ஒன்றும் இல்லைன்னா நான் என்னத்த சொல்றது உங்களுக்கு? ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அற்புத பலன்கள் உங்களுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னா, அந்த மாதிரி தனாதிபதி 2 தனாதிபதி குருவோட வீட்டுல சனி வந்துட்டார். சந்தோஷம். குரு எங்க போயிட்டார்? யோகாதிபதி புதனுடைய வீட்டுக்கு போயிட்டார். சந்தோஷம். இது 2 பாயிண்ட் போதும். இந்த சனிப்பெயர்ச்சியின் துவக்கத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் 4 உயர்கல்வி, உயர் பதவியை தரக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்பட்டு, நீங்க கேட்கலாம், சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறாரு, பாதகாதிபதி தானே கும்பராசிக்கு, அவர் எப்படி நல்லது செய்வார்னு கேட்கலாம். ஆனா கூட சேர்ந்தது யாரு? ராகு.
சுக்கிர மித்திரன் ராகு, ராகுவும் சுக்கிரனுமாக சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. 2 பேரும் ஒரே கேரக்டர், அசுர தயாநிதிகள். அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு அதுக்கு அடுத்து யாரு கூட சேர்றாங்க? 5 கூடிய யோகாதிபதி புதனோட சேர்றாங்க. 7 கூடிய கேந்திராதிபதி சூரியனோட சேர்றாங்க. சார் என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு சார். அதனாலதான் சொல்றேன், இந்த பதிவு ஒரு அற்புத பதிவு. இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ நல்லது சொல்றேங்கிறது மட்டும் உங்க மனசுல புரிஞ்சா போதும். ஒரு டாக்டர் கூட தான் உங்களுக்கு சொல்றாரு, உங்க லங்ஸ்ல லுக்கிமினியாஸ்கோவியா அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு, அது சில பிரச்சனை உண்டு பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்கேவெஞ்சர்னு ஒண்ணு உங்களை காப்பாற்றுவோம், ஏதோ ஒன்று சொல்றாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒன்று நம்மளை காப்பாத்துதுன்னு டாக்டர் சொல்றாரு. சொல்றது புரியுதோ புரியலையோ, நமக்கு டாக்டர் இதெல்லாம் சரியாயிருந்தா டாக்டர் அதெல்லாம் சரியாயிரும், அவ்வளவுதான். அப்படி நீங்க நம்பணும். புரிஞ்சுக்க முடியாதவங்க அப்படி நம்பணும். புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க கிரகங்களின்படி நம்பணும். 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குருவுடைய வீடு 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது தனத்தை அளித்திருக்கிறார். இந்த தனத்தை அளித்தரக்கூடிய சனி பகவான் தரும் யோகம் என்ன என்றால், அவர்தான் உங்களுக்குரிய ராசியாதிபதி. ராசியாதிபதி 2ஆம் வீட்டில் வருகிறார். சரி வாங்க, சில பாயிண்ட்டுக்கே வரேன், உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். சில பேர் என்ன கேட்பாங்க, இதை பார்க்கிற ஜோதிட விஞ்ஞானிகள் என்ன கேட்பாங்க, அதே கும்பராசிக்கு 12 கூடியவன், அதாவது மகர ராசி 12 தானே, கும்பத்துக்கு 12 மகரம் இல்லையா? அப்ப சனி பகவான் கும்பராசிக்கு 12 கூடியவனும் தான், இது விரையாதிபதியும் தான். அந்த விரையாதிபதி 2ஆம் வீட்டிற்கு வருகிறாரே, விரயம் வருமேன்னு நீங்க கேட்கலாம். சந்தோஷம். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் யார் கூட சேர்ந்திருக்காங்க? யார் கூட சேர்ந்திருக்காங்க? 8 கூடிய புதனோட சேர்ந்திருக்காங்க. 8 கூடிய புதனோட சேர்ந்திருக்காங்க. அப்ப 8 கூடியவனும் 12 கூடியவனும் சேரும் பொழுது, 8 கூடியவனும் 12 கூடியவனும் சேரும்போது, உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. புதனால சனி கெட்டான், சனியால புதன் கெட்டான். 8 கூடியவனால 12 கூடியவன் கெட்டான், 12 கூடியவனால 8 கூடியவன் கெட்டான். ஒரு அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். சார் அப்ப இதுல என்ன சார் சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு? 8ம் 12மா சேர்ந்து 2ல உட்காந்து 2 அழிச்சிரும் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். புதனுக்கு ஒரு எக்ஸம்ஷன் 5 கூடிய யோகாதிபதி, அதனால அப்படி சொல்லக்கூடாது. சனிக்கு ஒரு எக்ஸம்ஷன் 12 கூடியவனா இருந்தாலும் அவன் தான் ராசியாதிபதி, அதனால அப்படி சொல்லக்கூடாது. சார் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் சனி நற்பலன்களை தருவார், குரு தருவதை போல. ஏன்னா குரு யாரு? 2 கூடிய தனாதிபதி. அவர் எங்க உட்கார்ந்து இருக்கார்? ஜெனரலா இப்ப 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த சனி பயிற்சி ஏப்ரல் மே மாசத்துல 5ஆம் இடத்துல யோகாதிபதி வீட்டிற்கு செல்லுகிறார். ஆக இது 2மே நல்ல விஷயம் தான், நீங்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 2 கூடியவர் 5ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். இப்ப வாங்க, சனி தரும் நற்பலன்கள். 2, 3, 4 பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. சனி தரும் நற்பலன். சனி எதை பார்க்கிறார்? 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்த்துறாரு. நீங்க எதெல்லாம் டஃப்னு சொன்னீங்களோ, சுக்கிரனை டஃப் நீங்க சுக்கிரன் வீட்டை பார்த்துட்டாரு. 8 டஃப் நீங்க 8 பார்த்துட்டாரு. முக்கியமா 11ஆம் இடமாகப்பட்ட தன்னுடைய சொந்த ஸ்தானத்தை பார்க்கிறார். குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி குருவனுடைய வீட்டையே பார்க்கிறார். எது? தனுசு. 11 பார்த்துட்டாரா? லாபாதிபதி வீட்டை பார்த்துட்டாரா? அப்ப லாபம் வரப்போதா? லாபம் வருது, 2ல பணம் வருது, 5ல யோகம் வருது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப சனி பயிற்சி உங்களுக்கு லாஸ்ட் 2 ரவுண்டு. அதுக்கும் நான் ஃபர்ஸ்டே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். மேசராசிக்காரங்களுக்கு சொல்லும் போதே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? முதல் 2.5 வருஷம் கெடுப்பார், அடுத்த 2.5 வருஷம் உடம்ப படுத்துவார், அடுத்த 2 வருஷம் போகும்போது கொடுத்துட்டு போவாருங்க. போகும்போது கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு போறவர் தனாதிபதி வீட்டுல இருந்து பணத்தை கொடுத்துட்டு போறாரு. உங்களுக்கு செட்டில்மெண்ட் வரப்போகுது, பெரிய பணம் வரப்போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க, ஹாப்பியா இருங்க. தேவையில்லாத குழப்பிக்காதீங்க. இன்னும் பெக்குலரா கூட என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஒரு விஷயத்த டாக்டர் ஒரைசா சட்டைவான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும். நெல்லுன்னு படிச்சுட்டு போவாங்க. ஒரைசா சட்டைவான் நாங்க படிச்சுக்கிறோம். நல்லா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது குருஜி. இருக்கும் மேன், இருக்கும். ஸோ அதனாலதான் டெய்லி படிங்கிறது. டெய்லி படிங்க. 2ஆம் வீட்டிலே சனி வரும்போது டெய்லி படிங்க. படிக்கிறதே விட்டாச்சுங்க. ஒருத்தரை படிக்க சொன்னே ஓடி போயிட்டார். தினசரி டெய்லி படிங்க. 2ஆம் வீட்டிலே சனி வரும்போது
படிக்க தொடங்குறீர்கள். அப்புறம் நாம திருக்கணிதத்துல 29 சொன்னாங்களே, வாக்கியத்துல 26 சொன்னாங்களே. வாக்கியம் என்பது தெய்வத்தை வழிபடுவதற்காக, தெய்வ சம்பந்தப்பட்ட கோயில் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள். அந்த முறை புரியுதுங்களா? திருக்கணிதம் என்பது திருத்தி எழுதப்பட்ட கணிதம் என்பதால் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடப்பது என்பது திண்ணம். வர்ற 29ஆம் தேதி இது நடந்தே தீரும். இதைத்தான் 195% பேர் இன்னைக்கு திருக்கணிதம் தான் பாக்குறாங்க. உலக நாடுகளிலும் அதை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சித்தாக்கும் அல்லோபதிக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? சித்தம் இருந்து அதுக்காக அழிஞ்சு போச்சு நான் சொல்லல, இருக்கு. ஆனா எனக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சர்ஜரி பண்ணணும். சித்தா டாக்டரே சொல்லுவாரு, கொண்டு போய் அல்லோபதியில் அட்மிட் பண்ணுங்க, ஐசியூல வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சு வல்லாரைக்கு எடுத்துக்கலான்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் வேண்டும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு என்ன இமீடியட் ரெக்கவரி, அதை பாருங்க. இமீடியட் ரெக்கவரிக்கு திருக்கணிதம் தான் சிறந்த. இதை விட சிறந்த எக்ஸ்பிளனேஷன் வேற எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.